அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக் சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய கிளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேஷ் ஃபிளவர் ரெமடியில ஃபிளவர் நேம் எல்மு. இந்த கேரக்டர் ரொம்ப பொறுப்புள்ள ஒரு பர்சனா இருப்பாங்க. ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, பொறுப்புகள் அவங்களா வாலண்டியர்ஸா எடுத்துக்கிட்டு அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செய்யற ஒரு கேரக்டர். சம்டைம்ஸ் இவங்களுக்கு பொறுப்புகள் ரொம்ப அதிகமாகும் போது எமோஷனலியா அவங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ண முடியாம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிக்குவாங்க. அதனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவும் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் போதே அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃப்ளவர் ரெமடி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் இஷ்யூ இல்லாம நம்ம அதுல இருந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணி இந்த ஃப்ளவர் ரெமடி நம்மளை கொண்டு வருவோம் அப்படின்றதுதான் இந்த எல்ம் அப்படின்ற ஒரு ஃப்ளவர் ரெமடி. இது நீங்களோ இல்ல உங்க ஃபேமிலி யாரையும் அதிகமான ஒரு பொறுப்பை எடுத்துட்டு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது இந்த ஃப்ளவர் ரெமடி எடுத்துக்கலாம் அப்படின்றது நம்ம கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட். அது இதை நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியோட பார்க்கலாம். ஒரு சாரு ஒரு டீச்சரா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க 10th கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. வீட்டுல அவங்க பையனுக்கு மேரேஜ் இருக்குது. இப்ப லாஸ்ட் ஒரு 1 மந்தா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாயிட்டே இருக்குது. ஸ்கூல்லையுமே 10th ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறதுனால அங்கேயும் அந்த டைமுக்கு அட்டண்டன்ஸ் எல்லாமே கரெக்டா அங்கேயே இருந்தாகணும். இங்க ஃபேமிலியா சடனா ஒரு கமிட்மெண்ட் அதிகமான ஒர்க் லோடு வந்துட்டே இருக்குது. அவங்களால கொஞ்சம் அந்த எமோஷனலி பேலன்ஸ் பண்ண முடியல. ஒர்க் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அப்புறம் இந்த ஃப்ளவர் ரெமடி தெரிஞ்சு அவங்க கேட்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அது தியரிட்டிக்கலா தான் தெரியுது. நிறைய விஷயம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு எனக்கு அது எமோஷனலி சப்போர்ட்டா இருக்கும், எந்த அளவுக்கு எனக்கு மைண்ட் அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் சார் கேட்டாங்க. அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளாதான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ். அதுவும் இப்ப அந்த மேரேஜ் அது நல்லபடியா சந்தோஷமா யாருக்கும் எந்த மனஸ்தாபம் இல்லாம நல்லபடியா அந்த மேரேஜ முடிக்கணும் அப்படின்றதும் ஒரு சைடு ஸ்கூலோட 10th ஸ்டாண்டர்டுங்கிறதுனால அதை நம்ம லீவ் போடாம கரெக்டா அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும், சிலபஸ் முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகி அது எமோஷனலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. சரி, இதுக்கு நம்ம இந்த எல்ம் அப்படின்ற ஒரு ஃப்ளவர் ரெமடி கொடுக்கும் போது அவங்களுக்கு பாசிட்டிவா அது கிராஜுவல் ஆகும். என்னன்னா என்னால அதை மேனேஜ் பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு மைண்டுக்கு அவங்க வரும்போது இதை நம்ம கொடுக்கும்போது இல்ல நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப் அந்த ஃப்ளவர் ரெமடி கொடுக்கும். மனஸ்பதியான ஒரு கவிதை. பொறுப்புகள் அதிகம் இருந்தாலும் மனம் சோர்வடையாதே, ஒரு நிமிடம் நிமிர்ந்ததே உன்னால் முடியும். மனச பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.